தேவமாதாவின் வணக்க மாதம் மே 16ஆம் நாள். தேவமாதா சுத்திகரத்தின் பேரில் முதலாவது கீழ்ப்படிதல். பிள்ளை பெற்ற சில பெண்களும் சுத்திகரம் பண்ண வேண்டுமென்ற வேத கற்பனையை தேவமாதா அனுசரிக்கிற வேளையில் கீழ்ப்படிதல் என்ற புண்ணியத்தின் சுகிர்த மாதிரிகளை அனைவருக்கும் காட்டினார்கள். சர்வேஸ்வரனுடைய திருமாதாவும் சகல கன்னியர்களிலும் பரிசுத்த கன்னிகையுமாகி மற்ற பெண்களைப் போல் தமது திருக்குமாரனை பெறாமல் பரிசுத்த ஆவியின் கிருபையால் அற்புதமாக பெற்றது சத்தியமானதால் அவர்கள் சுத்திகரம் செய்ய கடமையும் தேவையும் இல்லாதிருந்தது. ஆகிலும் வேதத்தில் கற்பித்திருந்த சடங்குகள் எல்லாவற்றையும் ஒன்றும் தவறாமல் நிறைவேற்றி சர்வேஸ்வரன் கட்டளையிட்டபடியே தமது கடமைக்கு மேல் அதிகமாய் செய்தார்கள். நீங்களோவெனில் உங்கள் கடமையை செய்யாமல் சர்வேஸ்வரன் கற்பித்ததை புறக்கணித்து கீழ்ப்படிய வேண்டிய சமயத்தில் கட்டாயத்தோடு கீழ்ப்படுகிறதினால் ஞான பிரயோசனம் அடையாதிருக்கிறீர்கள். ஆனால் தேவமாதா கீழ்ப்படிந்த விதத்தை மனதில் எண்ணி அன்னையை பின்பற்றி பிரியமான புண்ணியத்தை அனுசரிக்க கடவீர்கள். இரண்டாவது தாழ்ச்சி. தேவமாதா காட்டின தாழ்ச்சியாவது, கன்னிமரியாள் தாம் பரிசுத்த கன்னிகையும் தேவமாதாவும் என்று காண்பியாமல் சகல வணக்கத்துக்கும் பாத்திரமாயிருந்ததாலும் மற்ற பெண்களைப் போல் சுத்திகரம் செய்ய தம்மை தாழ்த்தி கொண்டார்கள். மேலும் தமது வறுமையை காண்பிக்க சம்மதித்து தாம் அரச வம்சத்தில் பிறந்தவர்களுமாய் பரலோக பூலோக ராக்கினியுமாய் இருந்தாலும் எளிய மக்கள் வழக்கமாய் கோவிலுக்கு கொடுக்கிற காணிக்கையை தாமும் கொடுத்து உலக மகிமையை தேடாமல் தமக்கு கீர்த்தி வரவிக்கக்கூடிய அனைத்தையும் விளக்கினார்கள். மனிதரோவெனில் பாவிகளாயிருந்தாலும் உலக கீர்த்தியை பெற ஆவலுடன் நாடி தாங்கள் குற்றமில்லாதவர்களும் புண்ணியவான்களும் என்று பிறரால் எண்ணப்படுவதற்கு பிரயாசைப்பட்டு தாழ்ச்சியுள்ள கிரிகியை எல்லாவற்றையும் அருவருத்து மகிமை பெருமைகளை அடைந்து தங்களை பெரியவர்களாக எண்ணி மற்றவர்களை மேற்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். அத்தகைய ஆங்காரமுள்ள மனிதர் தாழ்ச்சியுள்ள தேவமாதாவுக்கு உகந்த பிள்ளைகளாய் இருப்பதெங்கனம். மூன்றாவது பிறர் சிநேகம். தேவமாதா காண்பித்த பிறர் சிநேகமாவது, பரிசுத்த கன்னி மாமரியால் சுத்திகரம் செய்த பின்னர் தமது திருமைந்தனான இயேசுநாதரை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். அப்படி காணிக்கையாக கொடுத்ததினால் மனிதர் பேரில் தமக்கு உண்டான அளவு கடந்த அன்பை காண்பித்தார்கள். இயேசுநாதர் சிலுவையில் மரணித்து தமது இரத்தம் எல்லாம் சிந்தினால்தான் மனிதர்கள் மீட்கப்படுவார்கள் என்ற தேவ ஆலோசனையை கன்னிமரியால் அறிந்து அந்த ஏற்பாட்டுக்கு முழுவதும் சம்மதித்து மனிதர் மேல் இறக்கப்பட்டு அவர்களை மீட்க வேண்டுமென்ற மிகுந்த ஆசையோடு தேவ சித்தத்துக்கும் தேவ நீதிக்கும் தமது மைந்தனை பலியாக ஈந்தார்கள். அத்தகைய பலியை கொடுக்கும் வேளையில் தேவமாதா மனிதர் மட்டில் காண்பித்த சிநேகம் எவ்வளவென்று ஒருவராலும் சொல்ல முடியாது. இத்தகைய நேசத்தை நமக்கு காட்டின தாயை சிநேகியாமல் இருக்கலாமோ? இத்தகைய நேசம் கொண்ட மாதாவின் மட்டில் சிநேகமில்லாதவன் நன்றி கெட்டவனும் துஷ்டனும் ஆவான். ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள கன்னி மரியாயே, உம்மை மகா அன்புக்கு பாத்திரமான மாதா என்னும் பெயரால் கிறிஸ்தவர்கள் கூப்பிடுகிறதை நான் கேட்கும் பொழுதெல்லாம் மகிழ்ச்சியுறுகிறேன். எங்கும் எல்லா மனிதராலும் நேசிக்கப்படத்தக்க மாதாவே, ராஜாதி ராஜாவாகிய சர்வேஸ்வரன் உமக்கு உண்டான சௌந்தரியத்தையும் நற்குணங்களையும் அளவில்லாத விதமாய் நேசிக்கும் பொழுது எண்ணப்படாத உபகாரங்களை எனக்கு செய்த தாயை நான் சிநேகியாதிருப்பேனோ? அப்படி அல்ல, மற்றவர்களை விட அதிகமாய் உம்மை சிநேகிக்க என்னால் கூடாததால் கஸ்திப்பட்டு நான் உமக்கு கொடுக்கிற என் இருதயத்தையும் உமது சித்தத்தின்படியே நடந்து அதில் தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், பிறர் சிநேகம் என்ற இம்மூன்று புண்ணியங்களையும் விளைவிக்க வேண்டுமென்று மன்றாடுகிறேன்.
இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகீத ஜெபமாவது: நேசத்துக்குரிய தாயாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 16ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது பிற மதத்தவரிடம் வேதத்தை பற்றி பேசுகிறது.